கல்வி மாநில உரிமையாக இருந்தது எப்போது மத்திய உரிமைக்கு மாற்றப்பட்டது தெரியுமா? 1976 அம்மையார் இந்திரா காந்தி தலைமையிலான காங்கிரஸ் கவர்மெண்ட் இந்தியா முழுவதும் ஆட்சி செஞ்சுட்டு வந்தாங்க. அப்போது 42வது அரசியலமைப்பு திருத்த சட்டத்தின் கீழ் இந்த மாற்றங்கள் நிகழ்கிறது. அப்போது நாடு முழுவதும் பார்த்தோம்னா எமர்ஜென்சி அவசர நிலை காலகட்டம் இருந்தது. அப்போது தமிழகத்தில் பார்த்தோம்னா கருணாநிதி அவர்கள் தலைமையிலான டிஎம்கே ஆட்சி தான் இருந்துச்சு. 1976 ஜனவரி மாதம் வந்துட்டு இந்த ஆட்சி கலைக்கப்படுகிறது. எதற்காக கலைக்கப்பட்டது அப்படிங்கறத இன்னொரு வீடியோல பார்க்கலாம். அதன் பிறகு இப்ப வரைக்கும் 40 ஆண்டுகள் ஆச்சு. 2 திராவிட கட்சிகள் தான் மாத்தி தமிழகத்தில் ஆட்சி செஞ்சுட்டு வராங்க. இப்ப வரைக்குமே வந்துட்டு கல்வியை வந்துட்டு மத்திய உரிமையிலிருந்து மாநில உரிமைக்கு மாற்றப்பட முடியவில்லை. 1976 டிஎம்கே ஆட்சி கலைக்கப்பட்டதன் பிறகு பிரசிடென்ட் ரூல்ஸ் வந்துட்டு தமிழகத்தில் இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. கல்வி மாநில உரிமையாக எதற்காக இருக்க வேண்டும் என்றால், ஒரு இனத்தின் மொழி, அடையாளம், பண்பாடு, கலாச்சாரம் இவைகள் எல்லாமே வந்துட்டு பேணி காக்கும் மிகப்பெரிய ஆயுதமாக அதன் கல்வி தான் இருக்குது. அந்த கல்வி வந்துட்டு மாநில உரிமையாக இருக்கும் பொழுது இது எல்லாமே வந்துட்டு நம்மளால காப்பாற்றி கொள்ள முடியும். இதற்காகத்தான் கல்வி வந்துட்டு மாநில உரிமையாக இருக்க வேண்டும் என்பதை நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவர்களும் தமிழ் தேசியவாதிகளும் தொடர்ச்சியாக பேசிக்கொண்டு குரல் கொடுத்துட்டு வராங்க. இப்ப நீங்க சொல்லுங்க, கல்வி என்பது மாநில உரிமையாக இருக்க வேண்டுமா இல்ல மத்திய உரிமையாகவே இருக்க வேண்டுமா?